ஏற்பாட்டு காலத்திலே நடைபெற்ற ஒரு சில காரியங்களை என்னை யோசிக்கும்படி செய்தார். அதில் மிக முக்கியமாக நாகமான் என்று சொல்லுகிற ஒரு உயர் அதிகாரியுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதை தொடர்ந்து கேயாசி என்பவனுடைய மன மாற்றத்தையும் குறித்து ஆண்டவர் என்னை யோசிக்க செய்தார். இந்த நாகமான் ஆண்டுடைய கிருபையினாலே நன்மை பெற்றார். ஆனால் அவர் கொண்டு வந்த பரிசு பொருட்களை எலிசா தீர்க்கதரிசி வாங்க மாட்டேன் என்று மறித்து விட்டார். அப்படி அவர் வாங்க மாட்டேன் என்று சொன்னபோது இதை கேட்டுக்கொண்டிருந்த இவருடைய வேலைக்காரனாகிய கேயாசி, இந்த கேயாசியை குறித்து நாம் சொல்ல வேண்டுமானால் இத்தனை நாட்களும் ஊழிய பாதையிலே எஜமானோடு கூட எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டவர். சில இடங்களிலே எஜமான் இவரிடத்திலேயே தன்னுடைய கோலை கொடுத்து விட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க இடத்திலே இவரையும் அபிஷேகித்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு உயர் நிலையிலே இருந்த இந்த கேயாசியுடைய மனம் தடுமாற்றம் அடைந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன? அந்த நேரத்திலே ஆசைக்கு நேராக, உலகத்திற்கு நேராக அவருடைய பார்வை திரும்பியது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் ஆசை காட்டும் போது நம்முடைய இருதயம் எதற்கு நேராக திரும்புகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தீர்க்கதரிசியாகிய எலிசா தெளிவாக சொல்லுகிறார், இது எனக்கு தேவையானது அல்ல, இது கர்த்தர் தந்தது, ஆகவே நீ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை ஆண்டவருக்கு செலுத்து என்று சொல்லி தான் அதிலே தன்னை எந்த காரியத்திலையும் ஈடுபடுத்தி கொள்ளவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய கேயாசி தவறினதினாலே பாவம் செய்தவனாக மாறினான். ஹல்லேலூயா. இத்தனை நாள் அவனுடைய ஊழியத்தின் அனுபவத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் மாறியது. அந்த நிமிஷத்திலே அவன் சென்று நாகமானிடத்திலே பொய் சொல்லி சில காரியங்களை தனக்கென்று பெற்றுக்கொண்டான். சில வெள்ளி பதக்கங்களையும் வெள்ளி காசுகளையும் சில சால்வைகளையும் மாற்று வஸ்திரங்களையும் பெற்றுக்கொண்டான். இது இவன் வாங்கி கொண்டு மறுபடியும் தன்னுடைய வீட்டிலே கொண்டு வைத்துவிட்டு மறுபடியும் தீர்க்கதரிசியை சந்திக்க வந்தபோது தீர்க்கதரிசி சொன்னார், நீ அந்த நாகமான் தன்னுடைய குதிரையிலிருந்து இறங்கி உன் பக்கம் திரும்பும் போது என் இருதயம் உன்னோடு கூட வரவில்லையா என்று கேட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே காரியத்தை தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே இருதயம் தடுமாறும் போது உங்களை வளர்த்து உங்களுக்குள்ளே ஆவியிலே உங்களை உருவாக்கி விட்ட உங்களுடைய போதகருடைய ஆவியும் உங்களை பார்த்து கேட்கும், நான் உங்களோடு கூட வரவில்லையா என்று சொல்லி. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி சொன்னார், என்னுடைய மனம் உன்னோடு கூட வரவில்லையா என்று கேட்டார். இது காலமா அப்பா, நீ இதை செய்கிறதற்கான காலம் இதுவா என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி அந்த இடத்துல கேட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக மாறி போகிறது. வேதத்திலே நாம் முதலாவதாக ஆதி மனிதர்கள் பாவம் செய்ததற்கான காரணம் என்ன? எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தம் அவர்களுக்கு பழகி போய்விட்டது. புதிதாய் ஒரு சத்தத்தை அவர்கள் விரும்பினார்கள். அந்த சத்தம் இவர்களை மாறுபாடான வழியிலே நடத்தியது. இன்றைக்கு புதிதான சத்தத்திற்கு செவி கொடுக்க இங்கே எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்களோ, உங்களுடைய இருதயம் திசை மாறுகிறதற்கு அது அடையாளமாக மாறும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை தீர்மானித்து வைத்திருக்கும் போது அதிலே நான் மனமகிழ்ச்சியோடு கூட ஓடுகிறேன் என்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறதற்கு இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் ஆயத்தம் தானா? அந்த நாட்களிலே இரத்த சாட்சிகளாய் மரித்த எத்தனையோ ஊழியர்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம், வேதத்திலே வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் செவி கொடுத்தது ஒரே ஒரு சத்தம், அது தேவனின் சத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன் என்று மனப்பூர்வமாய் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறதற்கு ஆயத்தம் என்றால் என் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு உங்களை ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலிருந்து ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ள போகிறோம். வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா.
கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் கெட்டு போகும்படியாக பின்வாங்குகிறவன் அல்ல, நான் கெட்டு போகும்படியாக பின்வாங்குகிறவள் அல்ல, என்னுடைய ஆத்துமா ஈடேறும்படியாக, என்னுடைய ஆத்துமா வாழும்படியாக நான் விசுவாசிக்கிற பிள்ளை என்று எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. நான் விசுவாசி என்பதனாலே நான் பின்வாங்கி போகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்தை விட்டு அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுத்த போது அவர்களுடைய வாழ்க்கையிலே கெட்டு போகிற சூழ்நிலை வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கெட்டு போகிற நிலை வரக்கூடிய அளவிற்கு ஏதாவது அந்நிய சத்தம் நம்முடைய காதுகளிலே தொனிக்க தொடங்குகிறதானால் இது ஜாக்கிரதை அடைய வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசித்தோம். ஆனால் அதே அதிகாரம் 32 நீங்க முந்தின நாட்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று பரிசுத்தவான் சொல்லி காட்டுகிறார். உங்களை குத்தி இந்த நாளிலே அவர் உங்களுக்கு தீர்மானமாய் சொல்ல விரும்புகிறார். நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த நாட்களிலே நீங்கள் அதிக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே. இப்ப பாடுகள் வந்த உடனேயே அந்நிய சத்தத்திற்கு ஏன் செவி சாய்க்க விரும்புகிறீர்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து கேட்கிறார். வாசிப்போம் 10:32. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. ஹல்லேலூயா. இதை காட்டிலும் பெரிய போராட்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது, இதை காட்டிலும் பெரிய இழப்புகள் வந்திருக்கிறது. அவைகள் யாவையும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் சகித்தவர்கள் ஆயிற்றே நீங்கள். அந்த நாட்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நாளிலே பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதற்கான காரணம் என்ன? அந்த நாட்களிலே ரோமாபுரியர் ஆட்சி புரிகிற போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அதிகமான கொடுமைகளுக்கு உட்படுத்தினார்கள். அவர்களை பயங்கரமான அக்னியிலே சுட்டரிப்பார்கள், அவர்களை பயங்கரமாய் கொடுமைப்படுத்துவார்கள். கொடி கம்பங்களிலே அவர்களை கட்டி வைத்துவிட்டு ஒரு இடத்திலே கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு அக்னியை அவர்கள் மேலே கொளுத்தி வைத்துவிட்டு அவர்களை வேடிக்கை பொருட்களை போல காண்பித்து மற்றவர்கள் எல்லாரும் இங்கே உட்கார்ந்து விருந்து உண்பார்கள். அப்படிப்பட்ட கொடிய ஆட்சியின் காலத்திலே இவர்கள் தடுமாறிவிடக் கூடாது என்பதற்காக பரிசுத்தவான் சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நியூ பார்ன் ஆக கர்த்தருக்குள் பிறந்த பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிற வேளையிலே நாம் திசை மாறுகிறதற்கான பல சோர்சஸ் நம்மை சூழ உருவாகிறது. மிக இயற்கை. ஆனால் அவைகளிலிருந்து நாம் கெட்டுப்போக பின்வாங்காதபடிக்கு நான் விசுவாசிக்கிறேன் என்று கர்த்தருக்குள் இருக்கிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. என் ஆண்டவரே என்னுடைய வழிகாட்டி என்று நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன? நாம எதை நாடுகிற பிள்ளைகள்? பரலோகத்தில் அதிக மேன்மை உண்டென்று அறிந்த பிள்ளைகள். 34 அப்படி சொல்லுகிறது. வாசிப்போம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததும் அன்றி பரலோகத்தின் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஹல்லேலூயா. நாம எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவர் எனக்காக நிலையான சுதந்திரம் வைத்திருக்கிறார். ஆகவே என்ன வந்தாலும் சரி, என்னுடைய ஆஸ்திகள் அனைத்தும் போனாலும் சரி, நான் சந்தோஷமாய் இந்த வாழ்க்கையிலே என் ஆண்டவரை பார்த்து கொண்டு ஓடுவேன் என்று தீர்மானம் எடுத்த பிள்ளைகள் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவர் வருவார். அதற்கான அடையாளங்கள் நமக்கு தெரியுதா தெரியலையா? தெரிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காதுகளிலே நாம் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவர் வருவார். அவர் இனி தாமதம் பண்ணார். ஆகவே ஆத்துமா ஈடு ஏற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு சபையாருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் கெட்டு போகாமல் இருக்க ஆண்டவர் ஒரு ஆலோசனை தருகிறார். என்ன செய்ய வேண்டுமாம்? அதே அதிகாரம் 35 நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களை மிகுந்த பலனாகிய மேலான சுதந்திரத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய அந்த தைரியம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா.
தைரியமா இருக்கிறீங்களா? இல்லை பதைத்து தடுமாற்றம் அடைகிறவர்களாய் எது சரியானது எது தவறானது என்பதை தீர்மானிக்க முடியாத நிலையிலே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறவர்களே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தைரியமாயிருங்கள். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். தடுமாற்றத்திற்கு நீங்க உங்களை அலோவ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போமா? எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? மிகுந்த பலனுக்கு ஏதுவான என்னுடைய தைரியத்தை நான் எக்காலத்திலும் விட்டு விடாதிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பலன் மிகுதியானதா இருக்கிறபடியினாலே நான் ஆண்டவரை பார்த்து கொண்டு ஓடுவதே என்னுடைய தீர்மானம் என்று சொல்லுவோம். பரிசுத்தவானாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த பாடுகளுக்கு ஈடாக நாம் யாருமே அனுபவித்திருக்க முடியாத அத்தனை போராட்டங்கள், அத்தனை பாடுகள். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை அவருக்கு உண்டானது என்ன? ஆடுகளின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த உன்னை பெரிய நாமத்தை உடைய பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. உங்களையும் அப்படிதான். ஒருவேளை சிறுமையிலே எளிமையான நிலையிலே நான் அன்றாட வாழ்க்கை வாழுகிறதே எனக்கு கடினம் என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களை என் ஆண்டவர் அழைத்து உங்களுக்கு பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை தர போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய பலன், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை மாத்திரம் விட்டு விடாதிருங்கள். நாம் வேதத்திலே எபிரேயர் 4:16 இந்த தைரியம் எதற்கு நேராக நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. என்ன? வாசிப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. எதற்கு நமக்கு தைரியம் தேவை? ஆண்டுடைய கிருபாசன தண்டை சேருகிறதற்கு நமக்கு தைரியம் தேவை. இன்னைக்கு நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? நான் பாவியாகவே ஆண்டுடைய சமூகத்திலே நெருங்கி சேருகிறதற்கான தகுதியை நான் இழந்திருக்கிறேன் என்று சற்று பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டுடைய கிருபாசன தண்டை சேருகிறதற்கு தைரியமாய் நீங்கள் செயல்பட ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. கிருபாசன தண்டை என்று சொல்லும் போது அது என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் வாசம் பண்ணும் ஸ்தலம். அது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த நாட்களிலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மற்றவர்கள் எல்லாரும் நுழையக்கூடாதபடிக்கு அடைபட்டிருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமக்காய் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் நமக்காக அவர் சிலுவையை அனுபவித்ததினாலே அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கிருபாசன தண்டை தைரியமாய் பிரவேசிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் ஆண்டவரை துதிக்கிறதற்கு கூட கிருபாசன தண்டை போய் துதிக்க முடியாது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சங்கீதம் 100:4 சொல்லி இருப்பார், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து என்று சொல்லி இருப்பார். வாசல்ல தான் துதி செலுத்த முடியும். கொஞ்சம் மிஞ்சி கொஞ்சம் உள்ள போன பிரகாரங்கள்ல தான் அவங்க நிற்க முடியும். அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாம் மேலான கிருபையினாலே மூடி இருக்கிறபடியினால நாம கிருபாசன தண்டை நெருங்க தகுதி பெற்றவர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த நாட்களில் பரிசுத்தவான்களுக்கு கூட அருளப்படாத பாக்கியம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீதிமான்களாகிய நீங்கள் தைரியமாக இருங்க. எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? தைரியமாக இருங்க. எந்த தடுமாற்றத்திற்கும் இடம் கொடுக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை அல்ல தட்டுங்க, காதுகளில் கேட்காதுங்க. துன்மார்க்கர் ஒருவரும் தொடராதிருந்தும் ஓடி போகிறார்களாம். துன்மார்க்கர் யாரு? எப்படி ஓடுறாங்க சொல்லுங்களேன்? ஒருவரும் தொடராதிருந்தும் ஓடி போகிறார்கள். நாம் எல்லாரும் ஓடி போகிறவர்களா இருப்போமானா நாமளும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நாமோ நீதிமான்களை போல, சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பவர்கள். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போமா அந்த வசனத்தை? நீதிமொழிகள் 28:1.
ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஆமே, நானும் சிங்கத்தை போல தைரியமா இருப்பேன். என்ன வந்தாலும் சரி, ஒரு கை பார்த்து விடுவேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த இழப்பும் என் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது என்று சொல்லுங்கள். அப்படியானா நாம் தைரியமாய் எந்தெந்த நிலையிலே இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே பசி உண்டாகும். அந்த பசியின் மயக்கத்தினாலே யாராவது ஏதாவது தந்துடுவாங்களா, அவங்க பக்கமா நம்ம போயிடலாமா என்ற எண்ணம் நமக்கு உண்டாகும். அப்படிதான் கேரி தாற்றங்கரையிலே ஒரு மனுஷன் பசியோடு கூட கிடந்தார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தவான் தான், தேவனுடைய பிள்ளைதான். ஆனால் பஞ்ச காலத்திலே அந்த மனுஷனுக்கு உணவில்லாததினாலே சோர்ந்து போய் சுருண்டு போய் கிடந்தார். இவருடைய கண்கள் பார்க்கிற தூரத்திற்கு ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்து கொண்டு கிடந்தார். ஆனா ஆண்டோடைய வழி மேலான வழி. இவர் கண்கள் பார்க்கிற தூரத்திற்கு எதுவும் அவருக்கு அகப்படல. வானத்தின் வழியாய் காகங்கள் பறந்து வந்து இவருக்கு என்ன கொடுத்துச்சு? இறைச்சியும் அப்பமும் கொடுத்தது. நம்முடைய கண்கள் எட்டுற தூரம் கம்மி தான். ஆனால் ஆண்டவர் அரண்மனை உணவை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பசி பட்டினியினால யாராவது பிரயாசப்பட்டு நமக்கு கொஞ்சம் தந்துட மாட்டாங்களா, அதை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளுவேனே என்று சொல்லி தடுமாற்றம் அடையாதபடி ஆண்டுடைய கிருபாசன தண்டை சேருகிறதற்கு தைரியமாக இருப்பீர்களா? ஹல்லேலூயா. எந்த பஞ்சமோ பட்டினியோ என் ஆண்டவரின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த கேரி தாற்றங்கரையிலே எதிர்பாராத வழியிலிருந்து ஆகாரம் உண்டானது. இதுக்கு என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று கலங்காதிருங்கள் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. ஆகாரத்தை பார்க்கிலும் நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் விசேஷித்தது என்று ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். ஆகவே எனக்கு பசி வந்துவிட்டதே, எனக்கு ஆகாரம் போதாதே என்று சொல்லி கலங்காதிருங்கள். என் ஆண்டவர் உங்களை போஷித்து நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதற்கு என் ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். விசுவாசத்தோடு திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். ஆடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக எப்போ நமக்கு தைரியம் குறைகிறது? சில நேரங்களிலே பொறுப்புகள் வரும்போது பயம் உண்டாகுது. ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு தந்திருக்காங்களே, நான் எப்படி இதை சாதித்து கொள்ளுவேன், எப்படி இதை நான் செய்து முடிப்பேன் என்று பயம் உண்டாகிறது. இன்றைக்கு ஒரு வேளை பெரிய பொறுப்புகள் வேலைகளிலே வரும்போது அந்த பொறுப்பை நான் சமாளிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே தாவீதுடைய மகனாகிய சாலமோனிடத்திலே தாவீது சொல்லுவார், நீ பலம் கொண்டு திடமனதா இருந்து காரியங்களை நடப்பி. வாசிப்போமா? 1 நாளாக 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார்.
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. இந்த மகனாகிய சாலமோனுக்கு பயம் உண்டாகிறது. ஐயோ, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு எனக்கு என்ன தகுதி உண்டு, நான் எப்படி அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி அவருக்கு பயம் உண்டானது போது தகப்பனார் ஆலோசனை சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஆகவே நீ கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், தைரியமாய் உடைய காரியங்களை நடப்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஒரு சில பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படும் போது பயந்து போய் இருப்போமானா, ஆண்டுடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், தைரியமாய் காரியங்களை நடப்பியுங்கள். என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ மனம் பதறும் போது, எப்போ தடுமாற்றம் வரும்போது நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம், என் தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக, பிரச்சனைகள் அதிகமாய் வரும்போது, தலைவிரித்து நிற்கும் போது நாம் தைரியத்தை இழந்து போகிறோம். இன்றைக்கு ஒருவேளை பிரச்சனைகள் இழப்புகளை போல வந்து நிற்கலாம். மற்றவர்கள் பேசும்போது நம்மை கேலியாக்கி பேசுவார்கள். நீ இப்படி செய்ததினாலே தான் உனக்கு இது நேர்ந்தது என்று சொல்லுவார்கள். நம்மையே பழி சொல்லுவார்கள். ஆனால் யோபுவையும் அப்படிதான். அவரை சிநேகித்த அவருடைய மனைவியும் அவருடைய நண்பர்களும் கூட அவரை பழி சொன்னார்கள். ஆனால் அவரோ கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எத்தனை பேர் என்ன சத்தம்னாலும் என் காதில் கேட்கட்டும், அது எதுவும் என்னை பாதிக்காது என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தைரியம் கொண்டு திடமனதாயிருங்கள், என் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் சனகரிப் என்று சொல்லுகிற ராஜா, அவன் பெரிய படையோடு கூட இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறான். ஜனங்களை திசை திருப்பும்படியாய் பல ஆலோசனைகளை சொல்லுகிறான். எசேக்கியா உங்களை இப்படியெல்லாம் சொல்லி நம்ப பண்ணுவான். தேவனை நம்புங்கள் என்று சொல்லுவான். அவன் சொல் நீங்கள் கேளாதிருங்கள் என்று சொல்லி சனகரிப் ஜனங்களை திசை மாற்ற தீர்மானித்த போது என் ஆண்டவருடைய பிள்ளையாகிய எசேக்கியா சொன்னார், நீங்கள் தைரியமாயிருங்கள். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு சொல்லுங்களேன்? தைரியமாயிருங்கள். அதே தான் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிப்போம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமேன். சொல்லுவோமா? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே உங்களை பார்த்து நான் சொல்ல முடியும், ஒருவேளை உங்களை தடுமாற்றத்திற்குள்ளே நடத்துகிற மற்றவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடமனதா இருங்கள், தைரியமா இருங்கள். ஆண்டவருக்குள்ளே உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன நடந்தது? ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தூதனை கட்டளையிட்டார். இந்த தூதன் பாளையத்தில் இறங்கி இந்த சனகரிப்புடைய எல்லா பெரிய பலவான்களையும் வெட்டி போட்டார்கள். இந்த தூதன் வந்து வெட்டி போட்டான். ஆகவே இந்த சனகரிப் உயிர் தப்பினால் போதும் என்று சொல்லி பாளையத்தை விட்டு அவன் ஓடி செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவன் ஓடி புறம்பே சென்றாலும் அவனுடைய சொந்த பிள்ளைகளே அவனை கொன்று போட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுமையான நிலை வந்தது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கொக்கரித்ததினாலே. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புமானால் என் ஆண்டவரே பழி தீர்ப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் பயப்படும் போது நீங்கள் சொல்ல வேண்டியது, கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கர்த்தர் எனக்கு சகாயர். என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கர்த்தர் எனக்கு சகாயர். அதை தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லலாமா?
சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரை நான் தைரியமாக இருப்பேன். ஹல்லேலூயா. நாம் கெட்டு போய் பின்வாங்காது இருக்கும்படிக்கு தைரியமாக இருக்க ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக எபிரேயர் 10:36 சொல்லுகிறது, தைரியமாக இருந்தால் மட்டும் போதாது, உங்களுக்கு பொறுமையும் வேண்டியதா இருக்கிறது. என்ன வேண்டியதா இருக்கிறது? பொறுமையும் வேண்டியதா இருக்கிறது. நாம் கெட்டு போகாதபடிக்கு, நாம் பின்வாங்கி போகாதபடிக்கு இருக்க நமக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறது என்று 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க பொறுமைசாலிகள்? கரங்களை கொஞ்சம் உயர்த்தி காண்பீங்களே. ரொம்ப குறைவான கரங்களை தான் நான் பார்க்குறேன். ஒரு கூட்டத்தில் ஒரு 15,000க்கு மேலே கூடி இருந்த ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் ஒரு சின்ன சின்ன ஸ்லிப்பு கொடுத்து எல்லாரிடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கேள்வியாக கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாம்? ஆவியின் கனியில் உங்களுக்கு இல்லாத கனி என்ன எழுதுங்கன்னு சொன்னாங்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு துண்டுச்சீட்டு எல்லார் கையிலையும் கொடுத்து உங்களுக்கு இல்லாத ஆவியின் கனி என்னன்னு கேட்டால் நம்ம என்ன எழுதுவோம்? ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன, இந்த சீட்டுங்களை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பார்த்தாங்க. 14,000 பேருக்கும் மேலாய் அதில் எழுதியிருந்தது நீடிய பொறுமை இல்லை. ஹல்லேலூயா. என்ன இல்லை சொல்லுங்களேன்? நீடிய பொறுமை என்கிற ஆவியின் கனி என்னிடத்துல இல்லை. இங்கே சபையில் நாம நீடிய பொறுமை உடையவர்கள் தானா? சொல்லுங்களேன். இல்லை இல்லையா? நிறைய நேரங்களில் நமக்கு அந்த நீடிய பொறுமை வருகிறது இல்லை. எடுத்துடனே கோபப்படுகிறோம், எடுத்துடனே எரிச்சல் அடைகிறோம், எடுத்துடனே வாய் தேவையற்ற வார்த்தைகளை பேசி விடுகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுகிறதற்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. என்ன வேணும்? பொறுமை. அதுக்கு வாயில தேவையில்லாம பிதட்டக்கூடாதுன்னு அர்த்தம். வாயினால அவிசுவாச வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னையிலிருந்து சொல்லுங்க, என்னுடைய இழப்புகள் இருந்தது உண்மைதான், என்னுடைய போராட்டங்கள் என்னை சந்தித்தது உண்மைதான், ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுவேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீடிய பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆபிரகாமை குறித்து நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். எபிரேயர் 6:14-15 சொல்லுகிறது, அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இன்னைக்கு நாம் பொறுமையாய் காத்திருப்போமானால் நாம் நிச்சயமாக பின்வாங்கி போக மாட்டோம், கெட்டு போக மாட்டோம். இந்த பொறுமை எப்படி நமக்கு உண்டாகும்? நமக்கு தைரியம் எப்படி உண்டாகும்னு பார்த்தோம். நாம் என்ன சொல்லணுமா? கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே என்று ஆத்மாவை பார்த்து சொல்ல வேண்டுமா? அப்பொழுது நமக்கு தைரியம் உண்டாகும். அப்படியான பொறுமை எப்பொழுது உண்டாகும்? எப்படி உண்டாகும்? வாசிப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும். போதும். தேவ வசனத்தினாலே பொறுமை உண்டாகும். பொறுமை எதனால உண்டாகும்? தேவ வசனத்தினாலே உண்டாகும். ஆகவே பொறுமை வராத நேரங்களில் ஆண்டுடைய வார்த்தைகளை வேகமா மனப்பாடம் பண்ணின வசனங்களை சொல்ல தொடங்கிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோபம் அப்படியே தலைக்கு ஏறும்போது என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தைகளை வேகமாக சொல்ல தொடங்கிடணும். அப்படியே அந்த கோபம் அடங்கி நாம் சப்சைட் ஆயிடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று முதல் இந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை பொறுமைசாலிகளாய் உருவாக்கட்டும். நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜீவ விருட்சம் உங்களுக்கு சீக்கிரத்தில் வரப்போகுது. ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்திற்காக காத்திருங்கள். ஹல்லேலூயா. ஆனால் பொறுமையோடு கூட காத்திருங்கள். நாம் வேதத்திலே கானா ஊரிலே ஆண்டவர் ஆகிய கர்த்தரை மரியாள் கேட்கிறார்கள், நீர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களை அனுப்பி கேட்டபோது அவர் சொன்னார், இன்னும் என் வேளை வரவில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வேளை வருகிறதற்கு நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த பொறுமையை கடைபிடிக்காதபடிக்கு சில நேரங்களில் அந்நிய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து போகிறோம். ஹல்லேலூயா. அதில் தான் நம்ம கெட்டு போயிடுறோம். அந்நிய சத்தத்திற்கு நம்ம இடம் கொடுத்து விடுகிறோம். பொறுமை இருந்ததானா
அந்நிய வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் கேட்க அனுமதிக்கவே மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசித்தோம். ஆனால் லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆரோனுடைய 2 பிள்ளைகள், ஆரோனுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். இதில் 2 பிள்ளைகள் என்ன செய்தாங்களாம், அனுமதிக்காத அக்கினியை தூப கலசத்திலே கொண்டு வந்தார்களாம். ஆண்டவர் அனுமதிக்காத அக்கினி, ஆண்டவர் அனுமதிக்காத அக்கினியை அவர்கள் ஆண்டவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்த போது ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு ஆளானார்கள் என்று வாசிக்கிறோம். வாசிப்போம் அந்த வசனங்களை. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். ஹல்லேலூயா. பரிதாபமான முடிவு அவர்களுக்கு ஏற்பட்டது. காரணம் என்ன? ஆண்டவர் அனுமதிக்காத அந்நிய அக்கினிக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அனுமதிக்காத அந்நிய காரியங்கள் ஏதாவது நம்ம இடத்துல இருக்கா? இன்னைக்கு சொல்லும், ஆண்டவரே நான் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைய ஆண்டவரே நான் உம்மிடத்திலே திரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபால்ஸ் சேயிங்ஸ் நிறைய நம்முடைய காதுகளில் கேட்கும். தவறான வார்த்தைகள், தவறாக சொல்லுவாங்க, தப்பாக பேசுவாங்க. இது சரியில்லையே நம்முடைய உள்ளான மனசு சொல்லும். ஆனால் அந்த உள்ளான மனசு ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த அந்நிய அக்கினி தேவையில்லை. ஹல்லேலூயா. நான் இதுக்கு நான் ஒப்பு கொடுக்கறது இல்லை என்று சொல்லுங்க. கெட்டு போனால் என் ஆத்துமா உண்மையில் பிரியமா இராது என்று எபிரேயர் 10:38 சொல்லுகிறது. ஆகவே இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரே ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். சங்கீதக்காரன் எடுத்த தீர்மானம் தான் இது. நம்ம சபையை விட்டு சில நேரங்களில் ஓடி போலாமா அப்படின்ற நிலை வரும்போது ஏன் வருதுன்னா, நமக்கு மூத்த போதகரா அப்பாவை ஆண்டவர் அபிஷேகித்திருக்காங்க. சில இடங்களில் நாம் தவறு செய்யும்போது நம்ம கண்டிக்கிறாங்க இல்லையா? கண்டிக்கிறாங்களா? அது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், நீங்கள் செய்கிற இந்த குறிப்பிட்ட காரியம் தவறு என்று சொல்லி அவர்கள் கண்டிக்கிற போது இந்த போதகருக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஜோனுக்கு போயிடுறாங்க. அப்படி தான் நிறைய பேர் சபையை விட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? சங்கீதக்காரன் சொன்னது போல வாசிப்போம். ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாருமே அதை குறிச்சுக்கோங்க. சங்கீதம் 141ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொஞ்சம் தெளிவா வாசிங்க. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான் என்னை தயவாய் குட்டி. குட்டினா என்னன்னா தலையில கொட்டு கொடுத்து. தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். வாசிங்க. அது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீதிமான் என்னுடைய தலையில தயவாய் குட்டி என்னை பனிஷ் பண்ணட்டும். அப்படி பனிஷ் பண்ணா அது எனக்கு அபிஷேக தைலமாக மாறும். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே நான் கெட்டு போக பின்வாங்குகிறவனா இராமல் நான் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் என்று ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், பொறுமையை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் உங்களை பின்வாங்காதபடி காத்துக்கொள்ளுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.